வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களது ராசி அதிபதி 4ல் வந்து குரு வக்கரமாக இருக்கிறார். தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து என்னடா அது இப்படி நடந்துக்கிறாங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். நீங்களே ஒரு சில விஷயங்கள பிடிவாதமாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குருவாக இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும். நடாதுன்னு. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போகிறது நல்லது. ஏன்னா வக்கரமாக போகும்போது எவனாச்சும் ஒருத்தமான மண்டையை கலப்புறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. 2ஆம் அதிபதி சனி வக்கரம், அது 3ஆம் அதிபதியில் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ல் வந்து சனி வந்து வக்கரமாக போகும்பொழுது கொஞ்சம் இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுணக்கமான விஷயம், குடும்பத்தில் வந்து ஒரு சோம்பேறித்தனமாக ஒன்று வந்து ஒரு இம்சப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதுவும் வந்து அது பார்க்குறது வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால தேவையில்லாத பழைய கதை 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா அப்படி செஞ்சான், கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுத்துகிட்டு ஒரு கிளவியை போட்டு ஒரு ஆள் போட்டு தள்ளி விட்டு காலை உடைச்சிட்டா அப்படி, அதுக்கு 90,000 ரூபா என்னமோ செலவு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இம்சையெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி தாத்தா பாட்டிகளுடைய தமாஸ்னால் இந்த மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் விட்டவங்களாம் நிறைய பேர். நீங்களே கேட்டுக்கலாம், ஏன் 65 வயசு ஆகுது இப்போ போய் நீங்கள் சண்டை போட்டு காலை ஒடிக்கிறியான்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்துருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. சரி, இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா சடி தசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்தில் வந்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி வேலை விஷயங்களில், வேலை இடத்துல வந்து வேலை பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அந்த இடங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட ஃபோனை வந்து யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஒரு கேமரா வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்பொழுது வேலையில் வந்து ரொம்ப டென்ஷன்ஸ் இருக்கும், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் என்னை போட்டு ரொம்ப லொல்லு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கொஞ்சம் வந்து 6, 12 போது கொஞ்சம் நம்ம பின்னாடி வந்து எவனாச்சும் வந்து நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளுக்காக ஒரு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதின்னும் போது 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கோபதாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து என்ன பிரச்சனைனா 6, 12 அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். ஸோ வேலையில் வந்து இங்கே அங்கே அலையிறது, நான் அலைச்சலுங்க, உடம்புலாம் வலிக்குதுங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய இருக்கும். சரி, யாருக்கு மேஜராக இருக்கும் எஃபெக்ட் பண்ணோன்னா தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தியாந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் தான். ஸோ 10ஆம் அதிபதி 9 தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. ஸோ அதுக்கான பலன்கள் 21ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். புதிய பார்ட்னர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் சூப்பருங்க. 8ல் சுக்கிரன். ஸோ 8ல் சுக்கிரன் இருக்கிறது பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கிறனால வேலை செய்கிற இடங்களை கவனமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவனே போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, பக்கத்தில் இருக்கிற லேடி ஸ்டாஃப் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக நடக்கும். யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது தனுசு லக்னம், சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு இடம் 8ஆம் இடங்கிறது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்குறது. ஸோ கடன் வாங்கும்போது அந்த கடனால் ஒரு பிரச்சனைகளோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த இருக்கும். ஏன்னா வந்து அந்த 6ஆம் அதிபதியின் போது கடனை குறிக்கும். அதனால் வந்து கடன் கொடுத்தவங்க வந்து நம்மளை வந்து சட்டையை பிடிச்சி உழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இன்டிமேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 9ஆம் இடத்துல வந்து 10ஆம் அதிபதி கொஞ்சம் வேலை விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் 21ஆம் தேதிக்கு மேலே தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மென்மையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கானா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய இருக்குது. அதே மாதிரி 11ஆம் தேதி நண்பர்கள், யாராவது நண்பர்கள் வந்து சரக்கடிக்கலாம் வாமாப்பில் அப்படின்னு கூடுவாங்க. இந்த லேடிஸ் கூட வாயேன் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மாட்டி விட்ருவாங்க. இதெல்லாம் இருக்குது. ஏன்னா வந்து லேடிஸுக்கும் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல போய்ட்டு ஏதாச்சும் இன்ஸ்டால்மெண்ட்டோ சீட்டோ போகிறேன்னு சொல்லிட்டு அதனால் நமக்கு ஒரு மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப, அது நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும், ஓகேங்களா. ஸோ என்னங்க இது இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா இது உண்மை. ஸோ இது நடக்கிற ஒரு விஷயம் தான். மற்றபடி இந்த எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் மட்டுமில்ல, வருகின்ற எல்லா வாரமும் உங்களுக்கு சிறப்பாகவே இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமிநாராயணன். நன்றிகள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.